தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடியிருக்கிற யாவருக்கும் வீட்டில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நாள் மாலை பொழுது இந்த புதிய ஆண்டு 2022ஆம் ஆண்டு 2வது மாதம் 27ஆம் தேதி ஒரே ஒரு நாள் இருக்கு. இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2022 2021 2 ஆண்டு காலங்கள் கொரோனாவாலே அநேக காரியங்கள் தடைபட்டு போனது. இருந்த பொழுதும் இந்த ஆண்டிலே துவக்கத்திலே தேவன் பழையவர்களாக ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனுக்கு இன்னும் அதிக உற்சாகமாய் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்யும்படியாக தேவன் அனுகிரகம் பாராட்டினார். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபத்தோடு கூட நாளிலே இந்த கூட்டத்தை நாம் துவங்கலாம். அவை அவர் எழுந்து நின்று கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். அவர் எழுந்து நின்று கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். இந்த வேலை சகோதரர் எலியன் அவர்கள் முன்பாக வந்து விஷயத்தில் வழிநடத்தும்படி அவரை கிறிஸ்துவாய் பரிசுத்தமும் மீது அந்த பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி அந்த மாலை பொழுது நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கூடி வந்து அப்பா பிதாவை பொழுது மக்களை திருப்பிக்காக நன்றி செலுத்துகிறோம். தோப்பனே தோப்பனே எங்களை முன்கூட்டி தெரிந்து அழைக்கப்பட்ட நாள் முதல் இது நாள் வரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கோஷித்து காத்து உங்களுடைய அழகில அன்பினாலும் திருப்பினாலும் முடிச்சுட்டு வந்த திருப்பிக்காக நன்றி செலுத்துகிறோம். தோப்பனே இந்த மாலை பொழுது கூட வாலிபம் மூலமா சேர்ந்த இந்த கூட்டத்தை நீங்க ஆசீர்வதித்து தோப்பனே நாங்கள் எந்த நோக்கத்திற்கு வந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தின்படி தோப்பன் இந்த கூட்டத்தை துவக்கம் முதல் இறுதி வரை உங்களுடைய தேவப்பிரசனம் எங்களுக்குள் இருந்து பேசுகிற தாசரிடமாக பேசும்போது அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கும் விசுவாச வாழ்வு வளர வசதி செய்வார்கள் தெரிவிக்கிறோம். தோப்பன் தொடக்கம் முதல் இறுதி வரை உங்களுடைய தேவப்பிரசனம் எங்கள் அன்புடன் கூட இருந்து வரையறுக்கும்படி எங்களுக்காக நிற்கும் உங்களோட பரிந்து பேசுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடையேறப்பட்ட நாமத்தில் தெரிவிக்கிறேன். பரலோகத்தின் தூய பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாகவே கைகள பாட்டு தாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒரு சில பாடல்கள் மாத்திரமே அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 பாடல்கள் எல்லாமே சரணம் பல்லவி இந்த பேருதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துடைய நோக்கத்தை குறித்து நான் சொல்ல வேண்டும். ஆனா இப்ப இதெல்லாம் பேசி முடித்த பிற்பாடு இறுதியாக சொல்லி நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். இந்த வேளையை தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக முதல் 2 பாடல்களை நாம் சேர்ந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பார்க்கிறோம். பாடலை வழிநடத்தும்படியாக சகோதரர்களை கேட்கிறேன். உன்னதமாக பாடல் 1. ஒரு பாடலான பாடலில் இருந்து இந்த காலம் பொருளாதாரம்
இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாழகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாழகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. சகலத்தினில் போயிட்டு ஜெய வீரனாய் திகழவா. சகலத்தினில் போயிட்டு ஜெய வீரனாய் திகழவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துதிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துதிக்குதே. நீதிமானே அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். நீதிமானே அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும். கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். கர்த்தரன்பை விட்டு நீங்கா சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துதிக்குதே. நாம் மகிமைப்படுவதாக இந்த வேலையை நிறுவனமாக வேறு ஒரு பகுதியை வாசிக்க இரண்டு தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க இதுவேளை அருமையான தேசிய இந்த பகுதியை நமக்காக வாசித்தபடி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனம். பக்கம் 293. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறைத்தவர்களையும்
நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசனமாவதையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுவதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீதிய சொந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பெற மனதில்லாமல் செவி திறவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதனைகளை தங்களுக்கு திறனாய் சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனா இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், ஒரு ஊழியத்தை நிறைவேற்று. வாசித்த சகோதரிகள் ஆசிரியர்களாக கேட்க ஊழிய ஆசிரியர்களாக நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட தேவன் நடுவரும் பாராட்டினார். அதுவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இதனாலும் கூட கிட்டத்தட்ட 12 பேர் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். 12 பேர் கிடையாது, மொத்தம் 8 பேர் பேச போறீங்க. நீங்க 8 பேரா? என்கிட்ட 12 பேர் தானே சொன்னீங்க. ஏன்னா நீங்க 12 பேர் இல்ல, மொத்தம் 8 பேர் பேச போறீங்க. ஆனா அதுல வெறும் எத்தனை பேர் போட்டிருக்கோம் அப்படின்னா 8 பேர் போட்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு தெரியாது, வெறும் 6 பேர் மட்டும் தாங்க உங்களோட கூட சேர்ந்து 2 ஊழியர்கள் பேச இருக்கிறாங்க. உங்களோட கூட சேர்ந்து இந்தியாவை தவிர்த்து, இந்தியாவில் இல்லாம வெளிநாடுகள்ல இருக்கிற திருமணமான ஒரு சகோதரர் பேச இருக்கிறார். உங்களோட கூட வெளிநாட்டுல இருக்கிறதான 2 இடங்கள், ஒன்று வந்து கனடால இருந்து கல்யாணம் ஆகாத ஒரு சகோதரர் பேச இருக்கிறார். டென்மார்க்ல இருந்து கல்யாணம் ஆன ஒரு சகோதரர் பேச இருக்கிறார். அவைகள் நீங்க பேசினதுக்கு அப்புறமா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கூட கொடுக்குற இணைவாங்க. அங்க இருந்து எப்படி பேசுவாங்க யோசிக்காதீங்க. கண்டிப்பா என்ன வழியா தான், ஆன்லைன் வழியா தான் பேசுவாங்க. அங்க இருந்து நேரா பிளைன் குடிச்சுலாம் அவங்க வரல, நேரடியா பேச போறது கிடையாது. ஆன்லைன் தான் அவங்க கிட்ட பேச போறோம். சரி, இனியுடைய நாம விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கான கூட்டத்துக்கான தலைப்பு நேரடியாக உங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதான பிளான்பேட்ல இருக்கு. என்ன தலைப்பு அப்படின்றது, என்ன தலைப்பு, அது இல்லாம எல்லாருடைய வாட்ஸ்அப்லயும் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப்ல அழைப்பு வந்திருக்கு. இந்த ஒரு காரியங்கள் தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நாள் செய்ய போகிற தலைப்பு நான் அப்படின்னு சொல்றேன். ஆங்கிலத்தை ஃபர்ஸ்ட் சொல்றேன். Faith and action before and after man. Faith and action before and after man. தமிழ்ல சொல்றேன் என்ன அப்படின்னா, விசுவாசமும் கிரியையும் எப்படி இருந்தது, திருமணத்துக்கு முன் எப்படி இருந்தது, திருமணத்திற்கு பின் எப்படி. இந்த விசுவாசம் கிரியை எங்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம வெறுமனே சொல்லிட முடியாது சரியா. அதை செயல் வடிவுல, ஊழியத்தின் வடிவுல காட்சாதான் நமக்கு. அப்போ வாலிபர்கள், திருமணம் ஆகாதவர்கள் அதை அதிகம் காண்பிக்கிறார்களா, அல்லது திருமணம் ஆனவர்கள் அதிகம் காண்பிக்கிறார்களா, இல்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை விவரித்து சொல்லும்படியாக கிட்டத்தட்ட 12 கிட்டத்தட்ட 16 சபைகள்ல இருந்து திருமணமான வாலிபர்கள், திருமணம் ஆகாத வாலிபர்கள் நமக்கு இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வார்த்தைகள் நம்மோடு கூட சொல்ல இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் 5 நிமிடங்கள் தலா ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா, மொழி நினைவு கொடுத்துக்கிறேன் இல்லைங்களா. ஒரு 5 நிமிடங்கள் தன்னுடைய வார்த்தைகள் நீங்க சொல்லுவீங்க, இல்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவிடுவீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேரத்தோடு கூட்டத்தை நாம் முடிப்பதற்கு, நேரத்தோட நான் எத்தனை மணிக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணிடலாம், முடிக்க முயற்சி செய்வோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முயற்சி செய்வோம். நம்ம கூட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம், துவங்கலாம். துவக்கத்துக்கு முன்பதாக மறுபடியுமாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி செபிப்போம். ஆரம்பாக்கம் பகுதியில, பல்லமடா பகுதியிலும் மற்றும் பெரிய வேடு குப்பம் பகுதியில தன்னுடைய பணி செய்கிற அருமையான ஊழியர் பாபு வந்து இந்த கூட்டத்தினுடைய தலைப்புகள் முன்பதாக வந்து செபித்து இந்த காரியங்களை துவங்கும்படி பேசுவதற்கு தேவ ஞானத்தை கொடுக்கும்படியாக இந்த கூட்டம் மீதாய் சிறப்பாய் அநேகரை எழுப்பதற்கு இது பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக தேவன் வல்லமையாய் பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக உமாய் செபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன்.
சகோதரர் பாபு அவர்களுக்கு பாகவத் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருந்து மனபுத்தாக எங்களை கண்ணோக்கி பார்க்கின்றதான எங்கள் பரிசுத்தமும் நீதியும் இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படித்தவரே, சகலத்தையும் ஆளுகை செய்பவரே, உமது ஒரே பிறான அன்பான குமாரனை எங்களுக்காக ஒப்புக் கொடுத்து உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே தகப்பனே இது ஒரு ஆயிரம் தகப்பனே இந்த வாலிபர் ஐக்கிய கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகின்றதான எங்கள் அன்பு ஊழியர் தகப்பனே பிரதாப் தத்தன் அவர்களை கருத்தாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே இது ஒரு ஆயிரக்குழு தகப்பனே திருமணத்துக்கு முன்பாக இருக்கின்றதான வாலிப பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகளையும் தகப்பனே திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய வாலிப பிரயாசத்தை குறித்து பேசுகின்ற சகோதரர்களையும் தகப்பனே ஆசீர்வதித்து வழிநடத்த போகின்ற மாபெரும் தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே இதற்காக பிரயாசப்பட்டு வந்திருக்கின்றதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் விசுவாச குடும்பத்தால் யாவரையும் இது கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பெற்றாய் தொட்டு ஆசீர்வதித்து தகப்பனே இந்த கூட்டத்தினுடைய தொடக்கம் முதல் முடிவரை முதல் பிரசனம் ஒரு பிரியாத நேசக்கரம் எங்களோடு கூட இருந்து தாங்கி வழிநடத்த போகின்ற மாபெரும் தயவுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த ஆளிலும் தகப்பனே தேவனுடைய வார்த்தைகளை பேசுகின்றதான தகப்பனே வாலிப சகோதரர்களை இந்த கருத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரை உமது கிருபையினாலே பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து வழிநடத்த போகின்ற மாபெரும் தயவுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான் என்று நவேதத்தில் வாசிக்கப்படும் போது தேவனுடைய வார்த்தையினாலே தகப்பனே தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக கூட தகப்பனே இதோ இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையினாலே தங்களை பரிசுத்தத்துக்கு ஏதுவாக வழிநடத்துகின்ற அன்பு வாலிப பிள்ளைகளை இந்த கருத்தினர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த கிருபையினாலே தகப்பனே பேசும்படியாக தகப்பனே நீர் அவர்களுக்கு தேவாதி தேவன் சகல ஞானத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்த போகின்ற மாபெரும் தயவுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த சபையை ஒழுங்குபடுத்தினதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே வருகின்ற ஊழியர்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்க போகின்ற மாபெரும் தயவுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெரும் உலக ரட்சகருமாய் இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவின் விளைவிலாபட்ச இன்ப நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் மகிழ்ப்படுவதாக சரி நேரடியாக நேரம் நிமிடமாக நேரடியாக ஒவ்வொரு சகோதரர்களையும் பேசும்படியாக அழைக்கலாம். சகோதரர்கள் வருகிற பொழுது 2 காரியங்களை நீங்க மனதில் வைத்து முதல்ல சொல்லுங்க. வந்த உடனே உங்க பேர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க சபை கூடி வரீங்க, எங்க இருக்கீங்க, சென்னையில உதாரணத்துக்கு எங்க கூடுறீங்க, சூளையில கூடுறீங்களா? நானு சூளை பகுதியில சபை கூடுகிறேன் இல்லையா, சென்னை சூளையில சபை கூடுகிறேன். என்னுடைய பெயர் பிரதாபதத்தன். இல்ல என்ன சொல்றீங்களோ முதல் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அப்பதான் லைவ்ல பார்த்து கொடுக்குற பொழுது நீங்க யாருன்னு தெரியும், எங்க இருந்து வரீங்கன்ற விஷயம் சொல்லிட்டு பிற்பாடு நீங்க என்ன சொல்ல கருத்து சொல்லணும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க சொல்லலாம். நேரத்தை கொஞ்சம் பாத்துங்க, டைம் கொஞ்சம் மறைக்கிறீங்க. 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா மிகவும் நன்றா இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் டைம் பார்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியாது, அது நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணுங்க, நேரத்தை கருத்துல கொண்டு காரியங்களை செய்யும்படி முதலாவதாக இந்த காரியங்களை பேசும்படியாக வந்திருக்கிறதுக்கான சகோதரர் எபினேசர் அவர்களை அதுல லைன் அப் போட்டிருப்போம், பயப்படாதீங்க. அந்த லைன் அப் வராது, மாறி மாதிரி தான் போட்டு போறேன். எபினேசர் வியாசர் மேகசின் புறம் பகுதியில சபை கொடுக்கிறார் சகோதரர். வந்து வேலை அவருடைய தலைப்பின் கீழாக, அதாவது விசுவாசமும் வாலிபர்கள் தான் சிறப்பா செய்யறாங்க, திருமணம் ஆகாதவர்கள் சிறப்பா செய்யறாங்க என்பதை அவர்
கையில மைக் நீங்க யூஸ் பண்ணிக்கினாலும் சரி, இல்லை இதே யூஸ் பண்ணலாம். என்னுடைய நாமத்துக்கு மகிழ்ந்தாங்க. என்னுடைய பேரு எபினேசர். நகாசாரப்படியில மெஷின் கூட கிறிஸ்மஸ் ஆஃபீல இருந்து வர. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து சுவாசம், சுவாசத்தோடு ஊழியம், திருமணத்திற்கு முன்பு. நான் அதிகமான வாசனை எதுவும் சொல்ல போறது இல்லை. நான் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஒரே ஒரு வசனத்தை காட்டி அதை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். நீங்கள் வாலிப பிராயத்தில் தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் போதுமான எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் தேவன் சொன்னாரு, உன் வாலிப பிராயத்தை எனக்கு ஒப்புவிச்சு. இதற்காக ஒரு வாலிப பிராயத்தை கேட்கணும் அப்படின்னு நமக்கு சிந்திச்சு பார்த்தோம்னா, இல்ல கொஞ்சம் தனிமுறை கேட்கலாமே. வாலிப பிராயத்துல அப்பதான் என்ன செய்யறோம்ன்றதே அவங்களுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். ஏன் அந்த பருவத்தை அவர் கேட்கிறாரு? இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகட்டும், நான் சொல்றதுல எல்லாமே புரிஞ்சிடுமே, தெளிவா செய்யலாமே, இன்னும் கொஞ்சம் தள்ளி பருவத்தோட கேட்டுக்கலாமே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி காலத்துல போய் பார்த்தோம்னா முதல்ல சொல்றாரு, ஆதாம் அவருடைய பிள்ளைகள் ஆபேலுக்கு ஆயோட பார்த்தோம், முதல் காணிக்கைகளை கொடுத்தாங்க. அதை ஒரு அங்கீகரித்து ஏற்று பண்ணார். அதுக்கப்புறம் காலையில எழுந்து முதலாவது தேவனை தொழுதுகள் புதிகள், காலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். வீட்டுல கூட பெற்றோர்கள் சொல்லி தருவாங்க, காலையில எழுந்து ஒண்ணு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு. அப்படி இதெல்லாம் தொடர்ச்சியா பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில முதன்மையானதை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றையுமே அவர் பார்த்து கொள்வதா இருக்கிறார். சரி, நம்ம கல்விக்குள்ள வரலாம். இந்த வாலிப பிராயத்துல நமக்கு எப்போ தொடங்க ஆரம்பிச்சதுன்னா 16ல இருந்து ஒரு 19க்குள்ள வாலிப பிராயம் தொடங்குது. அப்போதான் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதே தெரிய வரும். அந்த பருவத்தை நீங்க எனக்கு கொடுத்துருங்க. இப்ப தாவீதோட வாழ்க்கையும் யோசேப்போட வாழ்க்கையும் சாலமோனோட வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு தேவன் அதிக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். தேவன் அவர் எப்போ அழைத்தாருன்னு பார்த்தோம்னா அந்த வாலிப பிராயத்துலதான். ஏன் அவர் வாலிப பிராயத்துல அழைக்கிறாரு? ஒரு 20 வயசு கூப்பிட்டுக்கலாம், 19 வயசுல கூப்பிட்டுக்கலாம். அப்படி தேவன் அவருக்கு என்ன பார்த்துட்டாரு? கூப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு பொறுப்புல அவங்க கொடுக்குற அளவுக்கு என்ன பார்த்துருப்பாரு அப்படின்னா, அவருடைய தேவனுக்கு பயந்ததை பார்த்திருக்காரு. தேவனுக்கு என்று அவர்கள் தங்களை ஒடுக்கி கொண்டதை பார்த்திருக்காரு. தாங்கள் தனிமையில் இருந்த இடத்துலயும் யாருமே பார்க்காத இருந்த இடத்துலயும் தாவீது தேவனுக்கு பயந்ததையும், யோசேப்பு தேவனுக்கு பயந்ததையும், சாலமோன் தேவனுக்கு எல்லா காரியங்களிலும் பயந்து அந்த ஊழியங்களை அவரோடு இருந்து செஞ்சது வந்துட்டு தேவன் பாக்குறாரு. அதனாலதான் சாலமோன் கேட்கும் போது சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ சாலமோன் சொல்றேன், எனக்கு ஞாபகம் வேணும். அதுக்கப்புறம் நம்ம திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கிற ஒரு காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னு சொன்னா சாலமோனுக்கு தேவைகள் என்னன்னு தெரியல. தாவீதுக்கும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவருக்கு தெரியல. ஒரு போருக்கு போகும்போது சொல்றாரு, நான் ஒரு சிங்கத்தை கீழ்ச்சி போட்டேன், கரடை கீழ்ச்சி போட்டேன், அதே போலதான் இந்த கோலியாத்தம் இருக்கான், நான் அவனை கீழ்ச்சி போட்டுருவேன். அவர் ஒரு ஆட்சினாவோ ஒரு நாட்டுக்கு எதிரி நிக்கிறான் அப்படிங்கிறதையும் பாக்குறேன். ஒரு மிருகத்துக்கு ஒப்பா பாக்குறேன். அந்த மெச்சூரிட்டி அவ்வளவுதான் இருக்கு அவர்கிட்ட. நான் ஒரு மிருகத்தை கொண்டு போட்டுட்டேன், தேவனுக்கு உதவி செய்தாரு, அவனும் மிருகம் மாதிரிதான் இருக்கான், நான் கொண்டுடுவேன். பாத்தீங்கன்னா தேவனோடு அந்த தேவன் எப்படி ஒட்டி வாழ்ந்தாருன்னு அந்த பக்குவம் தான் இங்க நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஊழியம் என்பது பெரிய காரியங்களை செய்து விசுவாசத்தோட கடுகளும் விசுவாசம் இருந்தா போதும். ஆனா அந்த கடுகளும் விசுவாசத்தை வர்த்திக்கிற காலம் எதுன்னா இந்த வாலிப திருமணத்துக்கு அப்புறம் நம்ம நிறைய ஊழியங்களை செய்யலாம். இல்ல தொழிலாளர்கள் சேர்ந்தா நிறைய இடங்களுக்கு ஊழியம் செய்யலாம். நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்க தான், அங்க பெரிய ஊழியங்களை செய்யலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உலகத்துல கூட ஒரு பழமொழி இருக்கு, ஒரு விஷயத்த தொடர்ந்து 30 நாளோ 21 நாளோ செஞ்சோம்னா அது நமக்கு பழக்கமாயிடும் அப்படிங்கிற ஒரு மொழி நம்ம கிட்ட இருக்கு. வாலிப பிராயத்துல விசுவாசத்துல வளராம அந்த காரியங்களை செஞ்சு பழகாம
நம்ம ஒரு பருவத்தை தாண்டும் பொழுது நமக்கு பொறுப்புகளும் சில நிறைய கமிட்மெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்துடும். கமிட்மெண்ட்ஸை கவனிப்போமா, அந்த நேரத்துல விசுவாசத்துல வளர்த்த பார்ப்போமா. விசுவாசத்துல வளர்ந்து இருந்தாதான் அதை கை கொண்டு அந்த துணியாரோட சேர்ந்து செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துட்ட வந்து கொஞ்சம் கேட்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அவர்கிட்ட சொல்லுவாரு, நீ ஒரு பழைய ஏற்பாடு முறைகள்லாம் கைப்பிடிச்சுனால அதுக்கு ஒரு நான் எல்லாவற்றையும் சின்ன வயசுல செஞ்சுட்டு வரேன். அப்ப அவருக்கு இன்னொரு இன்னொரு குறை இருக்கு, கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வா தூக்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மனுஷன் என்ன யோசிக்கிறார் பார்த்தீங்களா, அப்படியே திரும்பி போயிடுவார். ஏனென்றா அவர் ஊழியம் செஞ்சுதான் நினைச்சுக்கிட்டு, தேவனுக்கு பிடிச்சதை செஞ்சுதான் நினைச்சுக்கிட்டு, விசுவாசத்துல வளராம, தேவனுக்கு பயந்து காரியங்களை செய்யாம ஒரு கடமையாகவே செஞ்சுட்டு வந்ததுனால அவருக்கு ஒரு சோதனை வந்த உடனே விசுவாசத்தை விட்டு விலகல. விசுவாசத்தை விட்டு விலகுனதுக்கு அப்புறம் செய்யற எல்லா காரியங்களுமே வேஸ்டா, அதுக்கப்புறம் செய்யற எல்லா கிரியங்களும் வேஸ்டா. யாரும் கூட படிக்கிறோம், வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி அப்படியே செய்கிறவர் பாக்கியவான்கள். அதை ஏற்றுக்கொண்டு மறந்துடுங்க இல்லர்கள். ஏன் இதை படிக்கிறோம்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வசனங்களை கேட்டோம்னா வாங்கன்னு நிறைய பேர் வந்து திருமணங்களுக்கு கூப்பிட்டோம்னா கமிட்மெண்ட் இருக்கு, ஒரு நாள் தான் லீவ் இருக்கு, துணிகார் அழகா அமைஞ்சிட்டாங்கன்னா பரவாயில்ல புரிஞ்சுக்கிறோம். ஒரு வேலை அமைஞ்சிட்டாங்கன்னா, ஏன்னா நம்ம வாலிபத்துல கிறிஸ்துக்குள்ள வளராம விசுவாசத்தை காத்து கொண்டு அது செஞ்சு பழகாம இருந்தோம்னா அந்த திருமணங்கிறது ஒரு ஆசீர்வாதம் தானே. திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்டு என்ன சொல்றோம் இல்லையா, அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? திருமணம் ஆயிடும், ஆனா ஆசீர்வாதம் கிடைக்குமா? இந்த ஆசீர்வாதத்துல வளர முடியுமா? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பசங்க 12ஆம் அதிகாரத்துல சொல்றோம், யுதமாய் 7ஆம் வசனம், யுதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னே அவரை வாலிப பிராயத்திலே இல்லை பார்த்தா 10 வருஷத்தை படிச்சோம். வாலிப பிராயத்தை தேவனை இல்லை, அது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். எப்போ கொடுத்துருந்தோம்? உன்னோட ஜீவன் கொடுத்த தேவனுடைய திரும்பி போறதுக்கு முன்னாடி. எப்போ போயிடும் கேட்டா 10 நிமிஷம் போயிடலாம், ஈவினிங் போயிடலாம், அடுத்த ஒரு நேரத்துக்கு அப்புறம் போயிடலாம். இப்போ வேறு கொடுத்தது எப்போ ஒருவருக்கு தான் செய்வது நன்மை தீமை என்று தெரியுதோ அப்பவே அந்த பருப்பு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தோம்னா எப்படி? கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரியா? இல்லையே. சொல்ற விசுவாசம் என்பது கிரியைகளோடு சேர்ந்ததுதான். ஒரு விசுவாசிக்கிறான் என்றால் அதை அப்படியே செய்கிறோம்னா இருக்கு. எதை நம்ம செய்யணும்னா தேவனுக்கு பிடித்ததை அவர் நம்ம எது கட்டளையா கொடுத்திருக்கிறாரோ. பாலிபுரத்துல சொல்றாரு, உன் பெற்றோருக்கு கீழ்ப்படி, நாய் நாட்கள் நீடித்திருக்கவும் பூமியில் அநேக ஆசீர்வாதங்கள் அநேகம் பெற்றோருக்கு எல்லா காரியங்களும் கீழ்ப்படி. அதே தாண்டி ஒரு திரும்ப சொல்றாரு, பெற்றோருக்கு பிரிந்து அதுல டைரக்ஷனே மாறுது. பாத்தீங்களா, நம்ம தேவனுக்கு ஊழி செய்யற காலம் எதுன்னா வாழ்வு பிரயாணம் தான். நமக்கு நன்மை எது தீமை எது தெரிகிற காலத்துல நம்ம ஞானசனம் கொடுக்குறாங்க. எதுக்காக? இதுக்கப்புறம் திரும்பி பழைய வாழ்க்கையில போயிடக்கூடாது, தேவனுக்கு பயந்து இருக்கணும், தேவனுடைய ஊழியர்களை செய்யணும் அப்படிங்கிற காரியத்துலதான் வாலிப பிராயத்தை நம்ம இருக்கிறோம். ஆகையால் வாலிப பிராயம் தான் நமக்கு அதிகமான ஊழியர்களை செய்யக்கூடிய பருவம். அது கமிட்மெண்ட் இருக்காது, எந்த தோல்விகள பாரமும் இருக்காது. வாலிப பிராயத்துல வந்து நிறைய நேரம் கிடைக்கும், தனிமை நிறைய கிடைக்கும். நம்ம தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய ஆரம்பிச்சாலே அதுக்கு பேர் தான் ஊழியம். நான் தெரிவித்து கொள்கிறேன். சில காரியங்கள் ஏகப்பட்ட டைம் இருக்குதா? கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்படி கிடையாது, பொறுப்பு வந்துடும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். கல்யாணம் கூட சேர்ந்து கல்யாணம் மட்டுமா வரும், அதோட கூட சேர்ந்து நிறைய தலைவலிகளும் வந்துடும். அதனால முன்னாடிதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், நல்லா இருக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாருங்க சொன்ன அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் கல்யாணம் ஆனாலும் நல்லா தாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தீமோத்தேயு அவர்கள் பெரியவெடுப்பு பகுதியிலிருந்து அதை விலக்கி சொல்ல வருகிறார். அவர் வந்து நம்மோடு கூட பேசுவார். சகோதரர் அவர்கள் 5 நிமிடங்களை கடைபிடிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேவனுடைய பரிசுத்தத்திற்கு கைப்பொண்டாகட்டும். நாமும் பகிர்ந்தபடியாக என்னுடைய பெயர் தீமோத்தேயு.
நான் பல்வேடா மற்றும் பெருவேடி பகுதிகளில் உடன் ஊழியராக, அதாவது வாழ்வையாருக்கு உடன் ஊழியராக வந்திருக்கேன். நாளை கூட பல்வேடா பகுதி மற்றும் பெருவேடி பகுதியில் வந்திருக்கேன். அதனாலே கூட ஆண்டவர் மீட்பு உணர்ச்சியமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்தவங்க யாவருக்கும் வாக்குறுதி சோதனை தெரிவிக்கிறதுனால கூட தேவன் தாமே நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அது கூட எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆன பிறகு விசுவாசத்தை குறித்து கிரியை குறித்து நான் பேச வந்திருக்கேன். நாளை கூட கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரனாலே கூட முன்பதாக நான் இதை குறித்து பேச வேண்டும் சொன்னா, முன்னாடி திருமணத்துக்கு ஆகாத முன்னாடி இப்போ 3 வருடங்கள் எனக்கு திருமணம் ஆகி 3 வருடங்கள் இருக்குது. தேவன் அழகாக 2 பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். முன்பதாக பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊழியத்தை நான் மிகவும் உற்சாகத்தோடும் மிகவும் விசுவாசத்தோடும் நான் செய்து கொண்டு வந்தேன். ஐயா எங்க கூப்பிட்டாலும் என்ன பண்றேன், ஊழியத்துக்கு வருது. ஆனால் பிரியமானவரை இப்பொழுது திருமணம் ஆகி 3 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனா என்னுடைய ஊழியத்தை என்ன பண்ண முடியல, செய்ய முடியுது. ஏன் செய்ய முடியல பாத்தீங்கன்னா, அதுக்கு தேவன் காரணம் இல்ல, நான் தான் காரணம். ஏனென்று பாத்தீங்கன்னா, குடும்பத்து வரையிலான கஷ்டங்கள் மற்றும் குடும்பத்து வரையிலான பிரச்சனைகள், அப்பா அம்மாவுக்கு பிரச்சனைகள். ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், திருமணம் ஆகிட்டாவே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்புறம் மாமியாருக்கும் அப்படின்னு இருக்கிறோம் பிரச்சனை வருது இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைனாலே ஊழியத்தை சரியாக என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஐயா கூப்பிடுறாரு, ஊழியத்துக்கு வாப்பா, நம்ம ஊழியத்துக்கு வர மாட்டேங்குது. ஐயா தத்தன் சொன்ன போல இந்த வசனம் இந்த வார்த்தை எழுத போறது நிச்சயமாக எழுதப்பட்ட மாதிரி இருக்குது. ஐயா என்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி காத்து போட வேண்டும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம் இல்லையோ, இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரனால கூட நாம் விசுவாசத்தை குறித்து பார்க்கப்படும் போது கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விசுவாசம் என்பது எப்படின்னா நம்பப்படுது உறுதியும் காணப்படாதவே நிச்சயமா இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் தகப்பன் யார் அழைக்கப்பட்டனாக்கா, யாருங்க? ஆபிரகாம். ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பனா இருந்தார். அவருக்கு சாதாரண பேர் கிடைச்சதுனாக்கா இல்லை. பாருங்க, விசுவாசம் என்பது கீழ்ப்படுதலா இருக்கிறது. ஒருத்தருக்குள்ள விசுவாசம்னாக்கா அவர் தேவனுடைய வார்த்தைக்கு ஐயா சொன்னது போல கீழ்படியணும். தேவன் சொன்னது அப்படி என்ன பண்ணணும், கீழ்படியதான் விசுவாசமா இருக்கு. இன்னும் விசுவாசம் என்பது எப்படி கிடையாதுனாக்கா, தேவனுடைய பேச்சை தேவனுடைய வசனத்துக்கு மாறாக நம்ம அப்படியே செய்வதுதான் விசுவாசமாக இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயத்தில் இருக்கும் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட நாம் வாசிக்கப்படும் போது கூட, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரியர், தேவன் ஆபிரகாமை அழைத்த போது அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்லிட்டாரு என்று அதற்காக தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் பண்ணலாம் புறப்பட்டு போகிறார். அவருக்குள்ள இந்த விசுவாசத்தை பாருங்க. அவன் பாருங்க, அந்த தேசத்திலே என்ன இருக்கும், எப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள், மற்றும் அங்க சாப்பாடு என்ன வழி, மற்றும் அவங்களுக்கு தண்ணி கிடைக்குமா, எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஆனா தேவன் சொல்லிட்டாரே என்றதுக்காக என்ன பண்ணல, போயிட்ட அப்படியே கீழ்படுத்த. அதுதான் விசுவாசம். அப்போ 2 நாளுக்குள்ள நம்மளை பார்த்து கூட தேவன் சொல்லுவார், வசனத்தின் மூலமாக அழைக்கிறார். நாம போவோமா? நம்ம போக மாட்டோம். ஏன்னா நான் இவ்வளவு வீடு கட்டியிருக்கேன், இவ்வளவு கார் வாங்கியிருக்கேன், பைக் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் விட்டுட்டு போக சொல்றீங்க தேவனே, அப்ப நம்ம சோர்ந்து போயிடும். ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அப்படியே கீழ்படிந்தார். அதே மாதிரிதான் நமக்குள்ளாக விசுவாசம் வர வேண்டும்.
இன்னும் இரண்டாவது பாத்தீங்கன்னா நோவா எடுத்துங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கூட நோவா தேவன் சொல்லினதை அப்படியே செய்தார் என்று வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் பேரை எப்படி கட்ட சொன்னாரோ அதே அகலமும் அதே நீளமும் அதே உயரமும் தானே தேவன் கட்டினார். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை, அப்படியே செய்தார். இன்னும் கூட பாத்தீங்கன்னா மூன்றாவது பாத்தீங்கன்னா விசுவாசத்துக்கு உரிமையாக கீழ்ப்படிதலா இருக்கிறது. இரண்டாவது கிரியை இருக்கணும். எப்படி கிரியை இருக்குன்னா நம்மளோட வசனத்தின் மூலமாக நம்மளோட செயல்பாட்டை கொண்டு வரணும். அதுதான் கிரியை. நம்ம உதவி செய்து கூட இருக்கலாம் கிரியை. ஆனா பாத்தீங்கன்னா நம்முடைய விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய செயல்பாட்டை நம்ம பண்ணணும், செயல்படுறோம். இப்ப சொல்லி பாத்தீங்களா என்னால ஊழியத்துக்கு போக முடியும். அப்ப பாத்தீங்கன்னா நான் தேவனுடைய வார்த்தைக்கு நானு கீழ்படி அந்த செயல்பாட்டுக்குள்ள என்ன பண்ணல, நானு செய்யவில்லை. அப்படி செயல்படும் போதுதான் விசுவாசமானது உறுதியா இருக்கும். எந்த காட்டு எடுத்தாலும் விட முடியாது. ஆனா என் விசுவாசம் எப்படி பாத்தீங்கன்னா ஏதோ மேலோட்டமா இருக்கிறது. இங்க வந்துருக்கான அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, உங்களுக்கு திருமணம் ஆகாது இருக்கீங்க. திருமணம் ஆயிட்ட பிறகு பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும். ஆனா அந்த கிறிஸ்துவானது விட்டு பண்ணதுங்க வழிகளில் போடாதீங்க, பிரச்சனை வரும். ஊழிய இப்ப நீங்க நல்லா பண்ணி இருக்கலாம். அப்போ போராட்டங்கள் வந்தா கூட என்ன பண்ண விசுவாசத்தை ஆகிரகம் போல நீங்க காத்து கொள்ளுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த விசுவாசம் மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த விசுவாசம் என்பது கீழ்படுத்தல பார்த்தோம். இன்னும் கிரியை கொண்டதா இருக்குது. இது பாத்தீங்கன்னா இது எப்படி நான் பூரணம் அடையுமா, இந்த விசுவாசம் பூரணம் அடையுமா. பூரணம் அடைவதாக எப்படி நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். கடைசியாக யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வந்து வாசிக்கிறார். யாக்கோப்பு விசுவாசம் அவருடைய கிரியை கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. இங்க பாக்குறோம் ஆபிரகாமை குறித்து பாக்குறோம். ஆபிரகாம் தேவன் சொல்லிட்டாரு மகனை என்ன பண்ண பலியிட சொல்லிட்டாரு. அதான் பாருங்க அவர் பாத்தீங்கன்னா அந்த கிரியை கூட என்ன பண்ணாரு, முயற்சி செய்தார். அப்போ நாம கூட நமக்கு எந்த போராட்டங்களோ கஷ்டங்களோ எது வந்தாலும் கூட நம்ம இந்த போராட்டத்தில் நம்ம வந்து சரியா நின்றோம்னா அப்பதான் நம்முடைய விசுவாசம் பூரணமாகும், அது முழுமையாகும். அப்பதான் நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ண முடியும், காத்துக்கொள்ள முடியும். அதிகார நாள் கூட நாம் வந்து ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணலாம், காத்துக்கொள்ள முடியும். வார்த்தை எனக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. வேற வருட காலங்களே நான் எப்படி இருக்கணும், விசுவாசத்தோடும் வாஞ்சியோடும் என்னுடைய விசுவாசம் பூரணமடைய நான் முயற்சி செய்வேன். நீங்களும் முயற்சி செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். டு த பிலீவர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you. வேதத்தை முறையாக படிக்க விருப்பமா? வேத பாடங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள பைபிள் ஸ்டடி என டைப் செய்து 9962154036 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்.